வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல காஷ்மீரி மொதூர் புலாவ் தான் பண்ண போறோம். காஷ்மீரி பண்டிட்ஸோட மீல்ல இந்த புலாவ் கட்டாயமா இருக்கும்னு சொல்லப்படுது. ட்ரை ஃப்ரூட் சாஃப்ரான்லாம் போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் புலாவ். இந்த ஸ்வீட் புலாவ் நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதே மாதிரியே அங்க மீட்டி சாவல்னு ஒரு ரெசிபி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இதுல நம்ம ஃப்ரூட்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சேர்க்க மாட்டோம். சாதத்தையே நம்ம சக்கரை தண்ணியில் தான் குக் பண்ணோம். ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கல்கண்டு பாத்தோட ஃப்ளேவர் தான் வரும். ஆனால் இதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறோம். புலாவுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் ஹோல் கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். காஷ்மீரி ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு தானங்க ஃபேமஸ். அப்போ கொஞ்சம் தாராளமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து பண்ணாதாங்க காஷ்மீரி ரைஸ்ன்னு நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியும். நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விதமான திராட்சை, முந்திரி, பாதாம், அதுக்கப்புறமா கொப்பரை தேங்காய், பிஸ்தா, காஞ்ச டேட்ஸ் இருக்கு இல்லையா, கஜூர், அது சேர்க்கணும். ஸ்பைசஸ்ல பாத்தீங்கன்னா பட்டை, லவங்கம், 2 விதமான ஏலக்காய், மிளகு, பிரிஞ்சி இலை சேர்க்கணும். இந்த ரைஸ் நீங்க பாஸ்மதி ரைஸ்ல தான் கட்டாயமா பண்ணணும். 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 2 தடவை ஜென்டலா வாஷ் பண்ணிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். நம்ம சக்கரை தண்ணியில குக் பண்ண போறதுனால உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால முன்னாடியே ஊற வச்சிடுங்க. எந்த பேன்ல நீங்க ரைஸ் குக் பண்ண போறீங்களோ அதுல 1 to 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். எதர் நீங்க அப்படியே முழுசா ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல நட்ஸ் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கருகி கசக்க ஆரம்பிச்சிடும். முந்திரி, பாதாம், பிஸ்தாவை முதல்ல ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல கொப்பரை தேங்காவை மெல்லிசா நீங்க ஸ்லைஸ் பண்ணிக்கணும். எவ்வளவு மெல்லிசா முடியுமோ அவ்வளவு மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் 10 எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கஜூரை ஸ்ட்ரிப்ஸா நீங்க சாப் பண்ணிட்டு அதையுமே ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ரைஸ்க்கு சர்க்கரையிலேருந்து மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்துமே ஸ்வீட்னஸ் வரும். நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் திராட்சை சேர்த்துக்கலாம். நான் கருப்பு திராட்சை, அதுக்கப்புறமா ப்ரௌன் திராட்சை 2மே சேர்த்துருக்கேன். ரைசின்ஸ்லாம் நல்லா புஷ்ஷுன்னு ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். புஷ்ஷுன்னு ஆன உடனேவே நீங்கள் ஹீட்லேருந்து எடுத்துடணும். ஓவர் ரோஸ்ட் ஆனால் கசக்க ஆரம்பிச்சிடும். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை கொஞ்சம் தாராளமாக சேர்த்தாதாங்க டேஸ்டியாக இருக்கும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க. நம்ம தம் குக் பண்ணும்போது மேலே அப்படி தூவிக்கலாம். நட்ஸை ரோஸ்ட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற நெய்யில் நம்ம முழு கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பிரிஞ்சி இலை, 4 to 5 லவங்கம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறமா 2 கருப்பு ஏலக்காய், படி இலைச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். 4 நார்மல் பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கணும். 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நார்மலாக பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம 1க்கு 1.5 கப் தண்ணி வைப்போம் இல்லையா, இதில் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். இதுலேயே ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம குங்குமப்பூ சேர்த்துட்டோம்னா கொதிக்க உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வர ஆரம்பிச்சிடும். ரைஸுக்கு ஒரு அழகான எல்லோ கலர் கொடுக்கறதுக்காக நான் இதுலேயே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வரும்போது இதில் சர்க்கரை சேர்த்துக்கணும். எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். இன்னைக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறதுனால நான் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா இந்த தண்ணியில் கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் அரிசி சேர்க்கணும். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியிலேருந்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை தண்ணியில தான் குக் ஆகி வரணும். நல்லா கொதிச்சு அரிசி மேலே தெரியும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரும்போது பால் சேர்த்துக்கோங்க. அரிசி தண்ணியிலேயே பாதியிலேருந்து 3/4 பங்கு வெந்துடணும். நீங்கள் ஃபர்ஸ்டே பால் சேர்த்தீங்கன்னா கொதிக்க உங்களுக்கு பால் பொங்கிட்டே இருக்கும். அதனால தான் அரிசி நல்லா குக் ஆகி உங்களுக்கு இந்த தண்ணி ஒரு அளவுக்கு எவாபரேட் ஆனதுக்கு அப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா மேலே தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 3/4 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க. நீங்க பாலுக்கு பதிலாக ஃபுல்லாவே தண்ணியில கூட குக் பண்ணிக்கலாம். பட் பால் சேர்க்கும் போது இந்த பாலில் குக் ஆகி வர சாதத்துக்கு ஒரு கோவா இல்லைன்னா அந்த மாவாவோட ரிச் டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். கிளறும் போது கொஞ்சம் ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓப்பனா வச்சு குக் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பால் பொங்கிடும். இந்த ரைஸ் ஓரளவுக்கு ஒரு 80% குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்க லோவஸ்ட் ஃப்ளேம்ல மூடி போட்டு ஒரு 15 minutes தம் குக்கிங் பண்ணணும். தம் குக்கிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அப்பதான் மேல இருக்கிற அரிசி எல்லாம் கீழே போகும், கீழே குக்கான அரிசி எல்லாம் மேல வரும். நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா லெவலப் பண்ணிட்டு நீங்க மேல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ட்ரையா இருக்கு, உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும் தோணித்துன்னா கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நட்ஸ்ல இருக்கிற அந்த நெய் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீசினஸ் கொடுக்கும். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு குக் பண்ணிக்கோங்க.
15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த ரெஸ்ட் பீரியட் தான் நம்ம செட்டிலிங் பீரியட்னு சொல்லுவோம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். உதிரியான சாதம், ஸ்பைசஸோட ஃப்ளேவர், ஒரு ஸ்பூன்லேயுமே உங்களுக்கு ஒரு ட்ரை ஃப்ரூட்டோட பைட் கிடைக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட காஷ்மீரி மொதூர் புலாவ் ரெடி. யூஸ்வலான சக்கரை பொங்கல், கல்கண்டு பாத்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா இந்த ஸ்வீட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குது. ஸ்வீட்டுங்கிற பிளேலிஸ்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். என்னது ஸ்வீட் புலாவான்னு உங்களுக்கு கேட்கும் போது தாங்க வியர்டாக இருக்கும். ஆனால் சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு பழகின டேஸ்ட் தான் கிடைக்குது. இந்த ஸ்வீட்டான புலாவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.